இஸ்ரேல் ஈரான் போர். இந்த இஸ்ரேல் ஈரான் போர்ல அமெரிக்காவுடைய நிலைப்பாடு இப்போ யார் பக்கம் திரும்பி இருக்கு? இது ஒரு அணு ஆயுத போராக மாறப்போகுது. அப்படி மாறுச்சுன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமே திரும்பவும் போர் நடக்க மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை நிறுத்துறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? இந்த போர்லயும் மத்தியஸ்தம் பண்ண போறாரா? அப்படி பண்ணாருன்னா அவர் யார் பக்கம் இருக்க போறாரு? அப்படின்னு இந்த பல கேள்விகள். இது 3ஆம் உலகப் போரா மாறுமா? அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இஸ்ரேல் ஈரான் போர். இதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் காசா போர் இருக்கு இல்லைங்களா? அதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா காசா மீது ரொம்ப கொடூரமான தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல். அது மட்டும் இல்லாமல் அங்கே உணவுக்கே ரொம்ப பஞ்சமடைந்து பார்லேஜி பிஸ்கட்லாம் ஆயிரக்கணக்கில் விட்டுறாங்க அப்படின்னு நம்மளே வீடியோ போட்டிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த ஈரான் எங்கே வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுந்துச்சு. திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவுடைய போரில் ஈரானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாங்க, காசாவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அதனால இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுக்கிறாங்க. அந்த போரில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமான அந்த எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் தொழிற்சாலைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறி வச்சு தாக்கப்பட்டுச்சு. அப்போது அவங்களுடைய அடிப்படை பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்வாதார பொருளாதாரம் மேலேயே கை வச்சாங்கன்னா ஈரான் சும்மா இருப்பாங்களா? ஈரானும் பதிலுக்கு பயங்கரமான தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் நிறைய பேர் அங்கே இறந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய முக்கியமான ஸ்தலங்கள், இஸ்ரேலோட முக்கியமான இடங்களை குறி வச்சு ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதனால மிகப்பெரிய பதற்றம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நடுவில் வந்தாங்க அமெரிக்கா. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்தால் அமெரிக்கா ஏன் நடுவில் வராங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகள் ஆதரவு கொடுக்கறதால தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. இதில் ஈரான் என்ன வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களும் எங்களுக்கு எதிரிகள் தான், அவங்க மேலும் போர் தொடுப்போம் அப்படின்னு ஓப்பனாக அறிவிச்சாங்க. இந்த ஓப்பனாக அறிவிக்கும் போது அமெரிக்கா என்ன யோசிப்பாங்க? அமெரிக்கா எப்போவுமே எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த போர் பதற்றத்துக்கு இந்த போரை நிறுத்தியதே நாங்கள் தான் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். நாங்கள் மத்தியஸ்தனம் பண்ணி வச்சதால தான் போரை நிறுத்தினாங்க. நாங்கள் அவங்கள மிரட்டணும், நீங்கள் வந்து போரை நிறுத்தலைன்னா உங்கள் கூட நாங்கள் வந்து வியாபாரம் செய்ய மாட்டோம், ஏற்றுமதி இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நாங்கள் மிரட்டியதால் தான் அந்த போர் முடிவுட்டுறது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஒரு 4, 5, 6, 7 முறை அறிவிச்சிட்டாருங்க அவர். ஆனால் இந்தியா என்ன சொன்னாங்க? அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்தியா பாகிஸ்தானுடைய போருக்கு 3ஆம் நபர் யாரும் மத்தியஸ்தம் பண்ணவே இல்லை. இது முழுக்க முழுக்க இந்தியா பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு. ஆனால் அதுக்கு ட்ரம்ப் சும்மா இருந்தாருங்களா? இல்லவே இல்லை. திரும்பவும் ஒரு புயலை கிளப்பினார். நான் வந்து நிறைய நாடுகளோட மத்தியஸ்தானம் பண்ணி அவங்களுடைய சுமூகமான உறவை ஏற்படுத்தி வச்சுருக்கேன், இந்தியா பாகிஸ்தானுக்கும் அப்படி தான் பண்ணினேன். இதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் போரையும் என்னால் மத்தியஸ்தானம் பண்ணி நிறுத்தி வைக்க முடியும். ஆனால் என்ன பலன்? அப்படி பண்ணால் எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, நாங்கள் தான் அந்த மத்தியஸ்தானம் பண்ண யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப மனவேதனையில் திரும்பவும் இந்த பதிவை வந்து முன்னெடுச்சிருக்காரு. ஈரான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க? இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயும் போர் தொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னங்க மிகப்பெரிய சிக்கல்? ஜப்பானை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30 விமானங்கள், அந்த விமானங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர், எண்ணெய் கண்டெய்னர் விமானங்கள். அதில் வந்து விமானம் பறந்துகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா எரிவாயு நிரப்பக்கூடிய திறன் கொண்ட 30 விமானங்களை அமெரிக்க விமானங்கள் ஜப்பானை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி ஜப்பானை நோக்கி போகுதுன்னா ஜப்பானும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்போது இந்த போர் மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போராக மாறப்போகுதா அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா? நீங்கள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிங்க, ஆனால் எங்களுடைய இராணுவ அதிகாரிகளோ எங்களுடைய இராணுவ படைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இஸ்ரேலில் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்குது, அந்த தளங்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது இஸ்ரேலே தாக்குதல் பண்ணிட்டு இந்த தாக்குதல் பண்ணது ஈரான் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழி யார் மேலே போய் விழுந்துடும்? ஈரான் மேலே போய் விழுந்துடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படி பழி விழுந்துருச்சுன்னா
இந்த கேமில் டைரெக்டாக அமெரிக்கா உள்ளே பூந்துருவாங்க. அப்படி டைரெக்டாக அமெரிக்கா உள்ளே பூந்தாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போராக மாறும் ஆபத்து இருக்கு. அணு ஆயுத போர் ஆபத்து ஏன் வந்துச்சு? அணு ஆயுத போர் ஆபத்து வந்துச்சுன்னா யாராலுமே அங்கே இருக்கக்கூடிய இழப்புகளை கட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த போர் திரும்ப ரெஸ்யூம் ஆச்சுன்னா அமெரிக்கா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஈரான் இஸ்ரேல் போரில் இருக்கும் பொழுது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்து திரும்பவும் நம்ம மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல கோணங்களில் ஆராய்ச்சி பார்க்கப்படுது. இன்னும் முக்கியமாக என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஈரானுடைய மிக முக்கிய தலைவர்கள் அந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியாக ஒழிச்சு கட்டுறதுக்காக இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு அமெரிக்காவிடம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா அதுக்கு வேணாம், இப்போதைக்கு தலைவர்கள் மேலே தாக்குதல் பண்ண வேணாம், அப்படி பண்ணோம் அப்படின்னா இது வந்து வேற ஒரு கோணத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு அமெரிக்கா இதை தடுத்து வச்சிருக்கதா சொல்லப்படுது. அப்படி இருந்தாலுமே இஸ்ரேல் இந்த பிளானை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ஈரானில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும், மிகப்பெரிய தலைவர்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த செய்திகள் சொல்லப்படுது. அப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் போர் இதனுடைய வீரியம் எங்கே போய் முடிய போகுது, இதனுடைய வீரியத்தில் அமெரிக்கா உள்ளே வந்துச்சுன்னா யாரோட கை ஓங்கி இருக்க போகுது, அப்படி ஓங்கி இருந்துச்சுன்னா ஈரானுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈரான் ஒன்றும் சும்மா கிடையாதுங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு தாக்குதலும் கரெக்டாக பிளான் பண்ணி இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு வர்த்தக தளங்கள், மிக முக்கியமான பொருளாதார தளங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றா டார்கெட் பண்ணி அழிக்கிறாங்க. ஏன்னா ஈரானுடைய வர்த்தகம், ஈரானுடைய பொருளாதாரமே கச்சா எண்ணெயை மையப்படுத்தி தான் இருக்குது. ஸோ அப்போது அவங்களுடைய பொருளாதாரத்தில் அடிமடியிலே கை வைக்கும்போது அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களும் ஒரு அட்டாக் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த அட்டாக்ல தான் இப்போ இஸ்ரேல் கதிகலங்கி போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதை விட ஈரான் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தும் அப்படின்னு. அப்படி தாக்குதல் நடத்தும் பொழுது, அப்படி அமெரிக்கா உள்ள வரும் பொழுது, ஜப்பானும் உள்ள வரும்போது இது ஒரு உலக அளவில் அணு ஆயுத போராக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியஸ்தானம் பண்ணி இந்த போரை நிறுத்தி வைப்பாரா? நிறுத்தி வைக்க முடியுமா? இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவர் தான் பண்ணியிருப்பாரா? இதை வந்து அவர் ஒரு நிறைய முறை சொல்லியிருக்காரு, 10 முறையாவது குறைஞ்சபட்சம் சொல்லியிருப்பாரு. அப்போ இது உண்மையா? அப்படி இது உண்மையாக இருந்தால் இந்தியா தரப்புலேருந்து ஏன் இதை மறைக்கணும் அப்படின்னு இந்த முக்கோணமாக பல கேள்விகள் இதில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது அப்போ அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அணு ஆயுத போரா மாறுமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த அமெரிக்க விமானங்கள் சொன்னோம் இல்லைங்களா, நடுவானில் பறக்கும் பொழுதே வந்து எரிபொருளை வந்து நிரப்பும் விமானங்கள், இந்த விமானங்கள் எதற்காக அங்கே போச்சு அப்படின்னு இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கவில்லை அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் சுற்றி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத போர் விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் தாக்குதல் நடத்தக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. உலக அளவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக உற்று கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, உலகத்தோடைய அழிவு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ஜூன் 17க்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஆனால் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு அணு ஆயுத போர், அது மட்டும் இல்லாமல் ஈரான் போராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் கிராஷ் ஆகிற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய இழப்புகள் நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். ஸோ இந்த வருடத்தோட இறுதிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, ரொம்பவும் ஆபத்தாகவும் இருக்குது. ஸோ இந்த போருடைய நீழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றின அப்டேட்டுகள் தொடர்ந்து நான் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.